ரோஹிணி பார்த்தீங்கன்னா, நித்யா கிட்ட சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதனால நித்யாவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரத்தில கோவத்தில இருக்காங்க. என்னடா இவ இவ்ளோ பண்ணியும் நம்ம மேல குத்தம் சொல்லிட்டே இருக்கா. இவளுக்கு என்ன நம்ம வேல வச்சு வேலைக்காரனா? எப்ப பாரு இது பண்ணு, அது பண்ணுன்னு தான் சொல்றாளே தவிர, நாம நல்லா இருக்கோம்னு என்னைக்கானா கேட்டுருக்காளா? அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹிணி மேல செம கோவத்தில இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, முத்து ரூமுக்கு வராரு. வந்து பார்த்தீங்கன்னா, "நித்யா எப்படி இருக்க?" அப்படின்னு கேட்க, திடீர்னு ஏன் முத்து வந்துருக்காருன்னு சொல்லி பதட்டத்தில பார்த்தீங்கன்னா, "நல்லா இருக்கீங்களா முத்து? என்ன பண்றீங்க? எப்ப திடீர்னு இங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு முத்து வந்துட்டு, நான் சுத்தி வளைக்க நேரா வரேன். "இந்த ஃபோன எப்பயான்னு பார்த்துருக்கியா?" அப்படின்னு கேட்க, "இல்ல இத நான் பார்க்கவே இல்ல. யாருது இந்த ஃபோனு? நல்லா இருக்கே." அப்படின்னு சொல்ல, "நடிக்காத நித்யா. நான் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். நீ தான் இந்த ஃபோன என்ன போய் அங்க எங்க விட்டுருக்க." அப்படின்னு சொல்ல, "எனக்கு என்ன தெரியும் முத்து? உங்க ஃபோனா இருந்தா நான் என்ன திருட போறேன்? அது நீங்க எங்கேன்னு தொலைச்சிருப்பீங்க." அப்படின்னு சொல்ல, "நித்யா விளையாடாத. நான் ஆல்ரெடி எல்லா உண்மையும் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன். நீ தான் எட்டு போயிட்டு செருப்பு தைக்கிற தாத்தா கிட்ட விட்டு போயிட்டு இருக்க." அவரு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ட்டாரு. "இனிமேலும் நீ நடிச்சேன்னா, அது எந்த யூஸும் இல்ல. அப்புறம் எனக்கு சரியான கோவம் வந்துரும்." அப்படின்ற மாரி சொல்ல, இதனால நித்யா பாத்துக்கிட்டாங்கன்னா பயந்துகிட்டு, "ஆமா முத்து நான் தான் பண்ணேன். தெரியாம பண்ணிட்டேன். மன்னிச்சிடுங்க." அப்படின்னு சொல்ல, "யார் உனக்கு இந்த ஃபோன குடுத்ததுன்னு?" கேட்க, "இல்ல நான் தான் எட்டு போய் விட்டேன்." அப்படின்னு சொல்ல, "பொய் சொல்லாத நித்யா. நான் வீட்ல சார்ஜ் போட்ட ஃபோனு உன்கிட்ட எப்படி தானா வந்துச்சு? நீ என்ன வீட்டுக்கு வந்து எட்டு போன?" "இல்ல, இல்ல. உண்மைய சொல்லு." அப்படின்னு சொல்ல, "ரோஹிணி தான் இது மாரி பண்ணா. அவசரத்துக்கு தான் நான் பண்ணேன். அவ நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் பண்ணி இப்ப கடைசியில நான் மாட்டிக்கிட்டேன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. உங்க எல்லாத்துக்கும் காரணம் ரோஹிணி தான்." அப்படின்னு சொல்ல, "எதுக்காக அவ அப்படி பண்ணா? உனக்கு தெரியாம இருக்காது. உண்மைய சொல்லு." அப்படின்னு சொல்ல, அது வந்துட்டு உன்னையும் ஒரு மீனாவையும் பாத்துக்கிட்டீங்கன்னா, குடும்பத்தில இருக்கிற எல்லார்கிட்டயும் மாட்டி விடணும். அவங்க தம்பியோட வீடியோ ரிலீஸ் ஆச்சுன்னா, அதனால நீங்க 2 பேரும் வீட்ட விட்டு வெளிய போவீங்க அப்படின்னு சொல்லி நெனச்சேன். அதனால தான் வந்து ஃபோன திருடி என்கிட்ட குடுத்தா. நான் தான் அந்த போய் சிட்டிக்கிட்ட குடுத்து அந்த வீடியோ லீக் பண்ண சொன்னேன். அதுக்கு தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, "ஓ! அது கேடி அவ்ளோ பிராடுத்தனமாலாம் பண்ணியிருக்கா. இதெல்லாம் நல்லவ மாரி வேற நடிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கே வீட்டுக்கு போய் என்ன பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்ல, "முத்து என்ன மன்னிச்சிருங்க. நான் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அவ சொல்லி தான் நான் பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்ல, "நான் உன்ன ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஆனா நீ வா. நான் போய் சொன்னா நம்ப மாட்டாங்க. நீயும் வா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நித்யாவையும் கூட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் கூட்டு வச்சு இப்போ எல்லாரும் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லப் போறேன். இத்தன நாள் அது ஒரு மீனாவோட தம்பி திருடுனது வீடியோ ரிலீஸ் ஆகி எவ்வளோ பிரச்சனை ஆச்சு தெரியும்லப்பா உனக்கு? அதுதான் யார் திருடுனதுன்னு தெரியாது இல்லடா. அப்புறம் எப்புட்றா என்ன கேட்குற அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்ல, "அப்பா அது யார் பண்ணதுன்னு எனக்கு இப்ப தெரியும்பா" அப்படின்னு சொல்ல, "அது வேற யாரும் இல்ல. உங்க ஆசை மருமக பார்லாமா தான்" அப்படின்னு சொல்ல, "என்னது ரோஹிணி அந்த மாரியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா. அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீ ஏதோ ஒண்ணு குடிச்சிட்டு வந்து உளறாத" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வித்யா சொல்ல, "அம்மா நான் எல்லா நேரத்திலும் பொய் சொல்ல மாட்டேம்மா. அதுவும் குடிச்சிட்டு ஒண்ணும் வரல. நல்லா தான் வந்திருக்கேன். இப்ப நான் வந்திருக்க காரணமே வேற. எதனால அவ பண்ணான்னு சொல்லி நீங்களே கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நித்யா உள்ள இழுக்குறாங்க. உள்ள நித்யா பார்த்தீங்கன்னா, நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. இதனால கேட்டா வித்யா பார்த்தீங்களான்னா, "ஏன் ரோகிணி எதுக்காக இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு கேட்க, "அத்தை அவங்க உங்க பணத்த எடுத்துட்டு போன விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு அத்த. அத முத்து கேட்டா குடுக்க மாட்டாரு. அதனால தான் நானே நைஸா ஃபோன திருடி வெளிய விட்டேன்" அப்படின்னு சொல்ல, "அது சரி. இதனால உனக்கு என்ன யூஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்க, "அப்பா அவரு வந்து அத்தையோட பணத்தையே திருட்டு போயிருப்பா. அத பார்த்து நான் எப்படிப்பா சும்மா இருக்குது? அதுவும் இல்லாத முத்துக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். ஆனா வந்து முத்து வெளியில சொல்லவே இல்ல. அதனால தான் நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. வீணா பிரச்சனை தான் ஆகும்னு சொல்லிட்டு அதனால தான் நான் வேற ஆள் மூலியமா அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணேன். இதனால நம்ம குடும்பத்துக்கு தானேப்பா நல்லது" அப்படின்னு சொல்ல, இத கேட்ட வித்யா பார்த்தீங்கன்னா, "அவ சொல்றது என்னடா தப்பு இருக்கு? அவ பண்ணது நல்ல விஷயம் தான். எதுக்காக உன் தம்பி தான் வந்துட்டு இது பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவ பார்த்து சொல்ல, "அத்த அந்த வீடியோ வந்தனால எவ்வளோ பிரச்சனை ஆச்சு. அதனால எவ்வளோ அது பண்ண சொன்னது யாருன்ற தெளிவானது நான் சொல்ட்டேன். திருப்பி அவனவே இது பண்ணிக்காதீங்க" அப்படின்னு சொல்ல, "இப்ப என்னத்துக்கு அவன்கிட்டலாம் போறீங்க?" அப்படின்னு முத்து பார்த்தீங்கன்னா, திருப்பி குறுக்க பேசுறாரு. "அவன் பண்ணது தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக இவன் உங்க மருமகன் பண்ணது மட்டும் தப்பு இல்லாம போச்சா? என்னோட ஃபோன திருடி தொலைச்சுட்டு, இப்ப என்ன நாடகம் ஆடுறா பாருங்க" அப்படின்னு சொல்ல, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ரோஹினி வந்துட்டு அழுது ட்ராமா பண்றாங்க. "அப்பா நீங்க உயிரோட இருந்தா இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா? என்ன நடக்க விட்டு இருப்பீங்களா? நீங்க இல்லாதனால தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை இப்படி வாட்டுறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இதனால வித்யாவுமே பார்த்தீங்கன்னா, "டேய் அவள ரொம்ப கஷ்டப்படுத்தாதடா. அவ பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. நீ உங்க மச்சான் பண்ண தப்பு தெரிஞ்சும் நீ என்கிட்ட சொல்லாதது உன் தப்பு தான். இது அவ ஏதோ தெரியாம ரிலீஸ் பண்ணிட்டா. அதுக்கு போய் என்னமோ குற்றவாளி நிக்க வைக்கிற மாரி நின்னுட்டு கேள்வி கேட்டுனுக்குற. போடா போய் உன் வேலை என்னவோ அத பார்றா" அப்படின்னு சொல்ல, வித்யா வந்துட்டு, "நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. இருங்க இன்னும் என்னென்ன உண்மை இருக்குன்னு நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, இத கேட்ட ரோஹிணி பார்த்தீங்கன்னா, ஆச்சரியத்துல நிக்கிறாங்க. "ஏய் எதுக்குடி இப்படி பண்ற? அன்னைக்கு ஏதோ கோவத்துல உன்ன திட்டிட்டேன். அதுக்காக இப்படி என்கிட்ட மேல இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி என்ன இது பண்ணுவியா?" அப்படின்னு சொல்ல, "அப்படியா? நான் பொய் சொல்றேன்னே வச்சுக்க. அப்ப என்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நித்யா வந்துட்டு தன் ஃபோன்ல இருக்க ஆதாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் முன்னாடியே காட்டுறாங்க. இத பார்த்த ரோஹிணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கிங் ஆகுறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம பேந்து முழிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. வித்யாவுமே வந்துட்டு ஹீரோயின் பண்ணது எல்லா ஃப்ராடு தனத்தையும் அத பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. "ஏன்டி இவ்ளோ தப்பையும் பண்ணிட்டு இத்தன நாள் நல்லவ மாரி நாடகம் ஆடியிருக்கியா? அன்னைக்கு பண்ணது தான் என்ன தப்பு ஏதோ மன்னிச்சு விட்டா பார்த்து, நீ அதுக்கு மேல இவ்ளோ தப்பு பண்ணி வச்சிருக்க. உன்ன இதுக்கு மேல நான் மன்னிக்கிறது பெரும் தப்புடி" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோஹினி நல்லா அடி அடின்னு நடிக்கிறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து ரோஹினி வீட்ல இருப்பாங்களா? இல்ல வீட்ட விட்டு துரத்திடுவாங்களான்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.